வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டை விட்டு முதலீடுகள் ஆந்திரா பக்கம் சென்று கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக இன்று ஒரு செய்தி வந்துள்ளது. அதாவது தூத்துக்குடியில் மஸ்கான் என்ற கப்பல் கட்டும் நிறுவனம் நம்ம மும்பையை தலைமையிடமாக கொண்டது. ஒரு கப்பல் கட்டும் தளத்தை 29,000 கோடியில் உருவாக்குறதாக சென்ற அதாவது திமுக அரசு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருந்தது. முக்கியமா அந்த நிறுவனம் இன்று ஆந்திராவில் திருப்பதியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாக சொல்லியிருக்காங்க. திருப்பதி பக்கம் உள்ள துவாகரா பட்டணம் என்ற இடத்துல கப்பல் கட்டும் தளத்திற்கு 23,864 கோடி முதலீடு செய்வதாகவும் அதனுடைய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்காக 5,256 கோடி முதலீடு செய்வதாகவும் அறிவித்துள்ளது. கூடுதலாக ஆந்திரா அரசு 2,000 கோடி ஒதுக்கி அங்கோட கடல் சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு 2,000 கோடி ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே நம்ம ஓசூர்ல இருந்து விமான உதிரிப்பாக்கம் தயாரிக்கிற கம்பெனி 15,000 கோடியில திருப்பதிக்கு போச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ஃபீல்டு கம்பெனி அதுவும் 2,500 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணதா இருந்தாங்க. அவங்களும் ஆந்திரா பக்கம் போனதா சொன்னாங்க. ஸோ இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இது படிப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது இன்றைக்கு பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. திமுக தன் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழில்துறையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், இல்லது பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சென்ற ஆட்சியில கடைசியா பண்ணப்பட்ட எம்ஓக்கள் அதையே எல்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்ளுங்க, உங்களை நம்பி வேற கம்பெனி வர மாட்டாங்க, இதை தக்க வைக்க நீங்க தவறினா தமிழ்நாட்டு தொழில் வளம் பாழா போயிடும், உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனா குதிரை பேரம் மட்டும் நல்லா செய்றீங்கன்னு சொல்லி ஒரு சாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்என்டி கம்பெனி 18,600 கோடி ஒதுக்குவதாக சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதுவும் சென்ற ஆட்சியில போடப்பட்ட ஒப்பந்தம் தான். அதை எதமோ தாவக அரசு பண்ணதாக அதை பெருமையா அதை அன்னைக்கு செய்தி வெளியிட்டாங்கன்னு சொல்லி அதிமுக ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது ஏன் தொடர்ந்து நடக்குது? முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு, அதாவது நீங்க தொழில்துறைக்குன்னு ஒரு மினிஸ்டரை உருவாக்கிட்டீங்க, அது நீங்க கண்காணிங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு தொழில்துறை மிக முக்கியம். அந்த தொழில்துறை கம்மியாக இருந்ததுன்னா வளர்ச்சி கம்மியாயிரும். அதுதான் வேலை வாய்ப்பு கொடுக்கும். வேலை வாய்ப்பு கம்மியாச்சுன்னா வருமானம் கம்மியாகும், அங்கு செலவு கம்மியாகவும் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வர ஜிடிபியும் குறைஞ்சிரும். இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா என்ஃபீல்டு கம்பெனியும் ஆந்திரா போயிருக்கு. ஓசூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தால் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா ஒரு விமான உதிரிப்பாகம் தயாரிக்க நிறுவனம் அதுவும் ஆந்திரா பக்கம் போயிருக்கு. இன்னும் என்னென்ன போகும்னு சொல்ல முடியாது. கோண்டாய் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடியில் 50,000 பேருக்கு வேலை தர்ற ஒரு கப்பல் கட்டும் தளத்தை தூத்துக்குடியில் கட்டுவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அவங்களும் போவாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த அரசு, விஜய் சார், நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல தொழில்துறை அமைச்சர் சொல்லி ஒருத்தங்களை நியமிச்சிருக்கீங்க. நியமித்ததுக்கு அப்புறமா அவங்கள கண்காணிங்க. அதாவது முந்தைய ஆட்சியில் ஒப்பந்தம் போட்டவங்க, திமுக அரசு கிட்ட முதலீடு செய்யறோம்னு ஒப்பந்தம் போட்டவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுங்க. இந்த அரசை நம்புங்க. நாங்க மைனாரிட்டி அரசு கிடையாது, நாங்க மைனாரிட்டி அரசு அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க 5 வருடம் நிலைத்து இருப்போம், உங்க தேவைகளை நிறைவேற்றுவோம், நீங்க தைரியமா முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. சும்மா 10 ரூபா 20 ரூபா கிடையாது. எல்லாருமே 10,000 கோடி 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. ஒரு பயம் இருக்கும். அதை நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைங்க. அடுத்த புது முதலீடுகளுக்கு நம்ம தான் தேடி போனோம். வாங்க வாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஃபேக்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள தேடி போய் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இந்த டேர்ம்ஸில் முதலீடு தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை மேலே கொண்டு வரோம். இப்போ எவ்வளோ முதலீடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாகும், ஜிடிபியும் வளரும். ஏன்னா இங்கே வேலை செய்கிறவன் இங்கே செலவு பண்ணுவான். ஒரு பேஸ்ட் வாங்குவான், சோப்பு வாங்குவான்.
அதனுடைய வரி கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த ஜிடிபியும் உயரும். அது உயரும் போது தான் அரசாங்கமும் அதிலிருந்து எடுத்து தாராளமாக செலவு பண்ணும். சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம். ஏன் இலவச திட்டங்கள் எவ்வளோ அறிவிச்சிருக்கீங்க, அதுலேருந்து எடுத்து நீங்கள் இலவச கொடுக்கலாம். ஏற்கனவே நடக்கிற திட்டங்களையும் நடத்தலாம். ஆனால் முதலீடு கம்மியாகிடுச்சுன்னா வேலை வாய்ப்பும் கம்மியாகும், வளர்ச்சியும் கம்மியாகும், ஜிடிபி கம்மியாகும், கீழே போகும்போது நீங்கள் நடத்துகின்ற அந்த இலவச திட்டங்கள் இப்போ இருக்கிற திட்டங்களில் நடத்துகிறதே கஷ்டம். நல்லா தெரிஞ்சுங்க முதலமைச்சர் அவர்களே, இது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. அப்போ தான் மரம் வளரும். வரும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தண்ணி ஊற்றாம வளராது. அதனால இந்த தொழில்துறையை நல்லா கவனிங்க. நமக்கு எல்லா வளமும் இருக்கு, சொல்லி இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா சவுத் தமிழ்நாடு எப்பவுமே ஜாதி சண்டை கலவரம் அப்படின்னு நடக்கும். ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பு கம்மி. படித்தவங்க எல்லாருமே வெளியேறிடுறாங்க, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க. அங்கிருந்து வாலிப பெண்களும் வாலிபர்களும் எங்கெங்கே போகிறாங்கன்னா பெங்களூர் போகிறாங்க, ஹைதராபாத் போகிறாங்க, சென்னைக்கு வராங்க. ஒரு பெங்களூர் ட்ரெயினில் ஒரு நாள் நான் பார்த்தேன். இந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க தெரியுமா? ஐடியில் வேலை செய்கிற பசங்க, சில வேறு கம்பெனியில் வேலை செய்கிற பசங்க. ஏன்னா அந்த சைடில் இந்த சவுத்தில் அந்த மாதிரி வேலையே கிடையாது. வந்தோன்னா சென்னைக்கு வரணும், இந்த பக்கம் பெங்களூரு ஹைதராபாத் போகணும். அப்படி போகும்போது அங்கே எவ்வளோ இன்னல் படுறாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு, அந்த பிள்ளைங்க நல்ல அருமையான முத்தான பிள்ளைங்க நல்லா மார்க் எடுக்குதுங்க. அவங்க போய் வேறு மாநிலத்துக்கு அந்த மனித வளம் பயன்படுது. அங்கே போய் வேலை செய்யும்போது அங்கே ஒரு எக்கனாமிக் பூம் உருவாகுது. என்ன பண்ணுறாங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு அங்கேயே செலவு பண்ணும்போது அந்த ஒரு பேஸ்ட் சோப் எது வாங்கினாலும் அந்த வரி அந்த கவர்மெண்ட் சொல்லும்போது அந்த கவர்மெண்ட்டு வளர்ச்சியை நோக்கி போகும். நம்ம தமிழ்நாடு என்ன ஆகும்னு பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் தூத்துக்குடியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போன அரசு கொண்டு வந்தது. அதையே தக்க வைங்க, இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க. அப்படி மிஸ் ஆனால் என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது 1999 முர்சலி மாறன் சென்ட்ரலில் வர்த்தக அமைச்சராக இருந்தார். அப்படி இருக்கும்போது திமுக என்ன செஞ்சதுன்னா, அதாவது ஐடி கம்பெனிலாம் அதுக்கு முன்னாடியே 91 ஓப்பன் மார்க்கெட் பண்ண உடனே எல்லாமே நேராக பெங்களூருக்கு போயிடுச்சு. பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் அப்படின்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. சென்னை முக்கியத்துவம் இழந்து போச்சு. சென்னை தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய சிட்டி சவுத் இந்தியாவில். அந்த இதெல்லாம் மறைஞ்சி பெங்களூர் பெரிய லெவலில் வந்துருச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஐடி கம்பெனினா பெங்களூரு தான் போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனியை எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு பிளான் போட்டதில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் உருவாக்குது. யாரு? நம்ம முரசொலி மாறன் தலைமையில் இருக்கிற வர்த்தக அமைச்சர் குழு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐடி கம்பெனிக்கு. ஒன்று வட இந்தியா, ஒன்று தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் எந்த பக்கம்? நம்ம நாங்குநேரி. வட இந்தியாவில் குஜராத்தில். 2 பக்கமும் போட்டாங்க. இதில் குஜராத்தில் அவங்க அருமையாக அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் இங்கே போட்ட உடனே கலைஞர் அவர்கள் அதுக்காக 2500 ஏக்கர் நாங்குநேரியில் ஆக்குபைட் பண்ணிட்டு ஒரு அமெரிக்கா கம்பெனிக்கு கிட்ட அந்த இடத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அதில் குடிநீர் இணைப்பு, கால்வாய்கள், கரண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டர் மாதிரி விட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. அவங்க சுற்றி பார்த்துட்டு இருந்த நேரம் ஆட்சி மாறி போச்சு. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்த உடனே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நிறுத்ததுனால என்ன ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம். அப்படி வந்ததுனால அந்த குஜராத்தில் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அவன் அருமையை பயன்படுத்தினான்னு சொன்னால அதுதான் இன்னைக்கு கிஃப்ட் சிட்டி. எப்படி இருக்குது பாருங்க. அந்த கிஃப்ட் சிட்டி உள்ள போனால் ஃபாரின் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஐடி கம்பெனிங்க, பெரிய பேங்க் நெட்வொர்க் கம்பெனிங்க, அது இதுன்னு பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. பெரிய ஒரு ஜிடிபி பூமி அங்கே கொடுக்குது குஜராத்துக்கு. அதை சார்ந்து 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள மக்கள் குடியிருப்பு, அது இதுன்னு பயங்கரமாக டெவலப்மெண்ட்டு. அதே மாதிரி நம்ம நாங்குநேரியும் வளர்ந்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கட்டாந்தரையாக கிடக்குது. இப்போ நினச்சி பாருங்க, அதே மாதிரி வளர்ந்துருந்தா சுற்றி தூத்துக்குடி, நாகர்கோயில், தென்காசி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், மதுரை வரைக்கும், ஏன் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் அங்கே நம்ம பிள்ளைங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம்.
அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு பெங்களூர் அங்கங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு நம்ம பிள்ளைங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த வளர்ச்சி நம்ம தமிழக அரசுக்கே கிடைச்சிருக்கும். அதில் ஜிடிபி எவ்வளோ வந்திருக்கும், எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கும். ஸோ ஈவோவால் அன்னைக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கவனக்குறையால் இதை மிஸ் பண்ணாதீங்க. கவனக்குறையால் பண்ணும்போது எவ்வளோ இழப்பு ஏற்படுங்கிறது பின்னாடி வரலாறு அதை ஞாபகப்படுத்தும், சொல்லும். அதனால் முழு கவனத்தையும் முதல்வர் அவர்களே இதில் வைங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டது இந்த இளைஞர்கள், படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், இவங்க பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க கனவை குலைத்து விடாதீர்கள். அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுக்கறது உங்கள் கடமை. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ முனைப்போட செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இளைஞர்களே நாளைக்கு திரும்பவும் வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய நோக்கம் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். தமிழ்நாடு நல்லா தொழில் வளம் பெற்று எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கணும். அது உள்ளது உள்ளபடி சொல்லும்போது ஏதோ கட்சிக்கு ஆதரவா பேசுற மாதிரி தெரியும். அதனால இதை பார்க்குற நேயர் அவர்களே, மக்களே, நீங்க இதை புரிஞ்சுக்கிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.